ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். பணியில் நம்மை இணைத்திடவே இறைவா இதோ வருகின்றோம். உன் பெயரை பறைசாற்றிடவே எம்மை தருகின்றோம். இறைவா எம்மை தருகின்றோம். உன் பணியில் நம்மை இணைத்திடவே இறைவா இதோ வருகின்றோம். உன் பெயரை பறைசாற்றிடவே எம்மை தருகின்றோம். இறைவா எம்மை தருகின்றோம். உறவு பாலங்களை நாம் உருவாக்க முன்வருவோம். உன்னத திருமகன் திருப்பணியை நிறைவேற்ற நாம் வருவோம். உறவு பாலங்களை நாம் உருவாக்க முன்வருவோம். உன்னத திருமகன் திருப்பணியை நிறைவேற்ற நாம் வருவோம். எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல இழிந்தவர் நல்வாழ்வு வாழ. எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல இழிந்தவர் நல்வாழ்வு வாழ. உள்ளத்தில் மகிழ்ச்சி ஊற்றெடுக்க தேவா உன் சந்நிதி வருகின்றோம். உள்ளத்தில் மகிழ்ச்சி ஊற்றெடுக்க தேவா உன் சந்நிதி வருகின்றோம். உம் பணியில் நம்மை இணைத்திடவே இறைவா இதோ வருகின்றோம். உம் பெயரை பறைசாற்றிடவே எம்மை தருகின்றோம். இறைவா எம்மை தருகின்றோம். உம் பணியில் நம்மை இணைத்திடவே இறைவா இதோ வருகின்றோம். உன் பெயரை பறைசாற்றிடவே எம்மை தருகின்றோம். இறைவா எம்மை தருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய பாதம் வருகிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட அழைக்கின்றோம். அவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் இயேசுக்களாய் சாயல் பெற அழைக்கப்படுகின்றோம். அவருடைய விருந்தில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் மனநிலைகளாய் மாற நாம் அழைக்கப்படுகிறோம். சிரம் தாழ்த்தி இந்த பலியில் இயேசுவே நாளுக்கு நாள் எங்களை உம்முடைய மனநிலை கொண்டவர்களாய் மாற்றும் என்று செபிப்போம். இயேசுவின் மனநிலைக்கு வாழ்வுக்கு புறம்பான வாழ்வை, எண்ணங்களை, வாழ்வின் நடத்தைகளை, வாழ்ந்த நிகழ்வுகள், சந்தர்ப்பங்களுக்காக மன்னிப்பு வேண்டி இறை இரக்கத்தை மன்றாடி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே,
என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இயேசுவே. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லனை ஆராதிக்கின்றோம். என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக முதல்வனை புகழுகின்றோம். மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக முதல்வனை புகழுகின்றோம். மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம். திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவிழத்திற்கு ஏற்ப நீரே நெறிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அன்பு திருமகனின் பெயரால் நாங்களும் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட எப்போதும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ட்ரா ஆடவர் பென்றீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுனரான எஸ்ட்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ட்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ட்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்பர விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களுக்கும் வாசிக்கப்பட்டதன் பொருளையும் புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுனருமான எஸ்ட்ராவும் விளக்கம் கூறி லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொளுத்தவற்றை உண்டு இனி திராட்சை ரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவரே, வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. திருப்பா 19. ஆண்டவரே, வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புது உயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புது உயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, அது எளியோர்க்கு ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, அது எளியோர்க்கு ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே, வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்குமே. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை
இதயத்தை மகிழ்விக்குமே. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளியானது, அது கண்களை என்றும் ஒளிர்விக்குமே. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளியானது, அது கண்களை என்றும் ஒளிர்விக்குமே. ஆண்டவரே வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புக்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. பிள்ளைகட்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை பெறவும் என்னை அனுப்பியுள்ளார். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 திருவசனங்கள் 1 தொடங்கி 4, அதிகாரம் 4 திருவசனங்கள் 16 தொடங்கி 22 ஏறாக. மாண்புமிகு தியோபெலு அவர்களே, நம்முடைய நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எஸ்சாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும்,
சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அவர் ஏட்டை சுரட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டும் வருகிற ஆண்டும் கூட்டொருங்கியக்க திரு அவையை நோக்கி ஒருங்கிணைந்த பயணம் எனும் சிந்தனையை அன்னையாம் திருச்சபை முன்வைத்து, நானும் நீங்களும் இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையை நோக்கிய பயணத்தில் ஒன்றிப்பில், பங்கேற்பில், மறைபரப்பு பணியில் நாம் இணைந்து இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையின் வெற்றிக்காக எங்களை அர்ப்பணிக்கவும், அப்படி ஒரு இயேசு மனநிலை கொண்ட திரு அவையின் மக்களாய் மாறவும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே குறிப்பிட்டு இந்த 16வது ஆயர் மாமன்றத்தின் வழியாக முழு திரு அவையையும் மீண்டும் ஒரு தடவை தங்கள் விசுவாசத்தை, தங்களுடைய கிறிஸ்தவ பயணத்தை, இயேசுவின் மேல் நாங்கள் அறிக்கையிடுகிற நம்பிக்கையை ஆய்வு செய்யும்படி நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றது. பல காரியங்கள், நிகழ்வுகள், சிந்தனைகள் இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையை நோக்கி திருச்சபை நமக்கு தந்திருந்தாலும், அதனுடைய மையமாக இருப்பது, அதனுடைய ஆயத்த கையேட்டில் கொடுக்கப்படுகிற சிந்தனை இதுதான்: இயேசுவும் அப்போஸ்தலர்களும் இறை மக்களும் என்கின்ற ஒரு முக்கோண வடிவான சிந்தனையை, 3 முக்கிய கதாபாத்திரத்தை அல்லது 3 முக்கிய சக்தியை திரு அவை இந்த போதனைகளின் மையமாக தந்திருக்கின்றது. இயேசு இல்லாமல் இன்று நமக்கு ஒரு வாழ்வு இல்லை. இந்த இயேசுவின் மனநிலையை பின்பற்றாத அப்போஸ்தலர்களோ, அவருடைய பாரம்பரியத்தில் வந்த குருக்கள், துறவிகளோ இயேசுவின் மனநிலை இல்லாமல் பணி செய்ய முடியாது. அப்படி பணி செய்தால் இந்த நற்செய்தியை அவர்கள் பிரித்து உடைத்து தவறாக கொடுப்பார்கள் என்று அந்த போதனை சொல்லுகிறது. 3வது, இறை மக்கள். இயேசுவின் மனநிலை அப்போஸ்தலர்களில் இருக்க வேண்டும். அந்த அப்போஸ்தலர்களின் மனநிலை, இயேசுவின் மனநிலை இறை மக்களின் மனநிலையாக மாற வேண்டும். அப்படி இயேசுவின் மனநிலையில் ஒவ்வொரு இறை மகனும் இறை மகளும் மாறும் போது எங்களுடைய திருச்சபை கடவுள் விரும்புகிற திருச்சபையாக, அழகான ஒரு திருச்சபையாக, அன்பினால் அலங்கரிக்கப்பட்ட திருச்சபையாக, மன்னிப்பினால் அலங்கரிக்கப்பட்ட திருச்சபையாக, பகிர்வினால் அலங்கரிக்கப்பட்ட திருச்சபையாக, ஒன்றிப்பினால் அலங்கரிக்கப்பட்ட திருச்சபையாக, மறைபரப்பை மையமாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற திருச்சபையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த கூட்டொருங்கியக்க திரு அவை சினடல் சர்ச், இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையினுடைய மையக்கருவாக ஒன்றிப்பு கம்யூனியன், பங்கேற்பு பார்ட்டிசிபேஷன்,
மறைபரப்பு, மிஷனரி, இந்த 3 மையக்கருவிலும் தான் திருச்சபை ஓட வேண்டும், வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று ஆவியின் துணையால் உந்தப்பட்டு அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு இறை வார்த்தை ஞாயிறு. இன்றைய முதல் வாசகத்திலே நெகேமியா நூல், எஸ்ரா எழுந்து இறை வார்த்தையை வாசிக்க ஆயத்தம் செய்கிறார். வேதம் சொன்னது, அவர் வேதத்தை வாசித்த பொழுது மக்களுடைய கவனமெல்லாம் அந்த வேதத்தில் இருந்தது. மக்களுடைய பார்வையெல்லாம் அந்த வேத புத்தகத்தின் மேல் இருந்தது என்று முதல் வாசகம் சொன்னது. இன்றைக்கு நற்செய்தியிலே கிறிஸ்துவுக்கு முன் 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எசாயாவினுடைய காலத்தில், எசாயா புத்தகத்தில் 61வது அதிகாரத்தில் எழுதப்பட்ட பகுதியை இயேசு தன்னுடைய நற்செய்தியை தொடங்க போகிறார், நற்செய்தி பணி தொடங்க போகிறார். இயேசு குறிப்பிட்ட அந்த பகுதியை எடுத்து வாசிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு வாசித்த இந்த பகுதி கிறிஸ்துவுக்கு முன் 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அன்று எசாயா எழுதிய வார்த்தையின் பின்னணி, இஸ்ரவேல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அந்த பபிலோனிய அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எசாயா இறைவாக்கினர் நம்பிக்கையூட்டுவதற்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். எப்படி சொல்லுகிறார்? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டு, பார்வையில்லாதவர்களுக்கு பார்வை உண்டு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டு, ஏழை எளியவர்களுக்கு பாகுபாடில்லாமல் கடவுளுடைய நற்செய்தி முழங்கப்படும். இது எசாயா இறைவாக்கினர் காலம், கிறிஸ்துவுக்கு முன்பு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுது இயேசு பணியை தொடங்குகிற பொழுது 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதின வார்த்தையை இயேசு எடுத்து வாசித்து, அது வெறுமனே வாசிக்கவில்லை, கடைசியிலே அந்த வார்த்தையை முடிக்கிற பொழுது ஒரு சொல் இயேசு பயன்படுத்துகிறார். அந்த சொல் எல்லாவற்றையும் வாசித்து முடிந்த பின்பு இப்படி சொல்லுகிறார், இன்று நீங்கள் கேட்ட இந்த வாக்கு நிறைவேறிற்று. இயேசு என்ன செய்கிறார்? எசாயா 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு முன்பு எழுதப்பட்ட வேதத்தை இயேசு வாசித்தார். மக்கள் எல்லாரும் கேட்டார்கள். இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? வாசித்து முடிந்த பின்பு அந்த வேத வசனத்தை தன்னுடையதாய் மாற்றினார். நீங்கள் கேட்ட இந்த வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றால், இந்த வசனம் உங்களை பொறுத்தவரையில் பபிலோனிய அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு எசாயா கொடுத்த வாக்குறுதியா இருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது என்னுடைய வாழ்வில் நிறைவேறிவிட்டது. இயேசு தன்னை அந்த வார்த்தையோடு ஒன்றுபடுத்துகிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, பாவிகளுக்கு மன்னிப்பு, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கப்படுகிறோம், பார்வையில்லாதவர்களுக்கு பார்வை. எனவே இயேசு என்ன செய்கிறார்? வேதத்தை தன் வாழ்வில் நிறைவேறச் செய்கிறார். எசாயாவின் வார்த்தைகளின் பின்னணியில் தன்னை அந்த இடத்திலே வைத்து, அந்த வேதவசனம் வேறு யாருக்காகவும் அல்ல, எனக்காக, என்னில் நிறைவேறுவதற்கு என்று இந்த வேதவசனத்தை இயேசு நமக்காக தந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியை கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்கிறார்கள். இது நமக்கு தெரியும், நற்செய்தி ஆண்டின் அல்லது வழிபாட்டு ஆண்டின் 3வது ஆண்டு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது போல, முதல் ஆண்டு மத்தேயு இறைவார்த்தையிலும், 2வது ஆண்டு மார்க்கு நற்செய்தியிலும், 3வது ஆண்டு லூக்கா நற்செய்தியிலும் இருந்துதான் வாசிக்கப்படுகிறது என்று. எனவே இந்த 3வது ஆண்டில் 3வது பொதுக்கால ஞாயிறு வாசகங்கள் நற்செய்தியிலே முன்பகுதியிலே ஒரு சிறு பகுதியை எடுத்து வாசித்து விட்டு நற்செய்திக்கு போகிறோம். அந்த முன்பகுதி சொல்லுகிறது, அன்புள்ள தியோப்பிலுவே. இப்படித்தான் நற்செய்தியை லூக்கா நற்செய்தியாளன் தொடங்குகிறான். தியோப்பிலுவே என்கிற ஒரு கிரேக்க சொல் இந்த நற்செய்தியினுடைய முதல் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. தியோப்பிலுவே என்றால் தியோஃபிலஸ் ஆங்கிலத்திலே சொல்லுவோம். தெயோ என்றால் கடவுள், ஃபீலுஸ் என்றால் நேசமுள்ளவன்.
கடவுளை நேசிக்கிற யாராயிருந்தாலும் உங்களுக்குத்தான் இந்த நற்செய்தி என்று லூக்கா நற்செய்தியாளன் தொடங்குகிறான். இப்பொழுது அந்த வேதத்தை வாசித்த இயேசு நிறைவேறிற்று என்று முடிக்கிறார். இந்த ஒரு சொல்லை இயேசுவின் வாழ்க்கையோடு கொஞ்சம் ஆழமாய் போய் நாம் தியானித்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இயேசு இந்த நிறைவேறிற்று என்ற சொல்லை 3 இடங்களில் பயன்படுத்துகிறார். ஒன்று, அவருடைய பணி தொடங்குகிற பொழுது, மார்க்கு நற்செய்தி 1:15, திருமுழுக்கு யோவானை சிறைப்பிடித்து விட்டார்கள். இயேசு நற்செய்தி சொல்ல வருகிறார். அவர் பாவித்த முதல் சொல் காலம் நிறைவேறிற்று. காலம் நிறைவேறிற்று. எனவே இயேசு மக்களை மனம் திரும்புதலுக்காக, புதிய வாழ்வுக்காக, நற்செய்தியை கேட்பதற்காக அழைக்கிற பொழுது சொல்லுகிறார், இதுவரை காலமும் உங்கள் வாழ்வில் இருந்த துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீரும் அவமானங்களும் போராட்டங்களும் இனி உங்கள் வாழ்வில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் நிறைவேறிற்று. இயேசு மெசியாவினுடைய வருகையை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் நிறைவேறிற்று. ஏனென்றால் இயேசு இப்பொழுது பணி வாழ்வை தொடங்கிவிட்டார். எனவே நற்செய்தியை பறைசாற்ற தொடங்குகிற பொழுது நாம் சந்தித்து வந்த துன்பங்களும் துயரங்களும் வாதைகளும் முடிவிட்டு அந்த காலம் நிறைவு பெற்றது என்று நமக்கு உறுதி செய்கிறார். மெசியாவை எதிர்பார்த்திருந்த காலம் நிறைவுற்று மெசியா வந்துவிட்டார் என்று நமக்கு உறுதி செய்கிறார். இப்பொழுது அதே இயேசு இறைவார்த்தையை வாசித்துவிட்டு இன்று இந்த வேத வாக்கு நிறைவேறிற்று என்று சொன்னார். இந்த வார்த்தை தன்னில் இயேசுவில் நிறைவேறிற்று. பழைய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு மீட்பு விடுதலை கிடைக்கும், இருளில் இருந்து ஒளிக்கு அழைக்கப்படுவீர்கள், அடிமை நிலையிலிருந்து விடுதலைக்கு அழைக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டதெல்லாம் இயேசுவை பற்றித்தான், என்னை பற்றித்தான் என்று அந்த வேதத்தை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு சொன்னார். இது இரண்டாவது. மூன்றாவது, அவருடைய பணிவாழ்வு முடிந்து விட்டது. யோவான் நற்செய்தி 19:30, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அதே வார்த்தைகளை சொன்னார், எல்லாம் நிறைவேறிற்று. பணி தொடங்கும் போது காலம் நிறைவேறிற்று, இனி உங்களுக்கு அழுகை துன்பங்கள் வேதனை இல்லை என்கிற உறுதியையும், நற்செய்தியை வாசித்து இந்த வேத பகுதி என்னில் தான் நிறைவேறி இருக்கிறது என்று எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவருடைய வார்த்தை நிறைவேற அழைத்த இயேசு தன்னுடைய மரணத்தின் இறுதி நேரத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனையும் இயேசுவில் என்னில் நிறைவேறியது என்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு நமக்கு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த பொது காலத்தின் 3வது வாரத்தில் இந்த ஒரு சொல்லை இன்றைக்கு தியானத்துக்கு நம்முடைய வாழ்விலே எடுத்துக்கொள்வோம். நிறைவேறிற்று என்றால் என்ன? அதாவது இயேசு விரும்புவது, வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி சொன்னது எல்லாம் இயேசுவில் நிறைவேறியது போல இந்த வேதத்தில் எனக்காக உங்களுக்காக தரப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், என்னையும் உங்களையும் வாழ்விக்க இயேசு தந்திருக்கிற போதனைகள், என்னையும் உங்களையும் இன்னும் ஒரு இயேசுக்களாய் அல்லது இயேசு மனநிலை கொண்டவர்களாய் மாற்ற இயேசு தந்திருக்கிற சின்ன சின்ன ஒவ்வொரு சிந்தனைகளும் எண்ணங்களும் போதனைகளும் என் வாழ்வில் நிறைவேறும் போது இயேசு மகிழ்ச்சி அடைகிறார், இயேசு சந்தோஷப்படுகிறார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். எப்படி அது நிறைவேற முடியும்? ஒரு சில சின்ன உதாரணங்களை தருகிறேன். கல்லுக்கு கல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பகைக்கு பகை, வெறுப்புக்கு வெறுப்பு, பழி வாங்குதலுக்கு பழி வாங்குதல் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களை நேசியுங்கள், மன்னியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் இவன் என் பகைவன் என்று தெரிந்தும் அவனை நான் நேசித்து அவனுக்காக ஜெபித்தால் நானும் நீங்களும் சொல்லலாம், இந்த வேத வாக்கு
என்னில் நிறைவேறுகிறது என்று. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். என்றைக்காவது ஒரு நாள் வேதம் சொல்லி இருக்கிறது, இயேசு விரும்புகிறார் என்று சொல்லி மன்னிக்க முடியாத என் சகோதரனையோ சகோதரியையோ உறவுக்காரனையோ உறவுக்காரியையோ அயலவனையோ நான் மன்னித்திருந்தால் நானும் நீங்களும் சொல்லலாம், இந்த வேத வாக்கு என்னில் நிறைவேறி இருக்கிறது என்று. இந்த உலகத்திலே இச்சையான பாவமான காரியங்கள் நிறைந்திருக்கிறது. நீங்கள் வெளியே இருந்து உள்ளே போவது மனுஷனை அழுக்குப்படுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வருவதுதான் அழுக்குப்படுத்தும். உள்ளே இருப்பது பகையும் இச்சையும் பாவமும் வெறுப்பும் சுயநலமும் சிற்றின்பமும். அது உங்களை அழுக்குப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நாளுக்கு நாள் இந்த நற்செய்தியை கேட்கிற பொழுது, ஞாயிறு பலி பூசையில் வந்து நற்கருணை உட்கொள்ளுகிற பொழுது, அன்றாட திருப்பலிகளில் வேதத்தை கேட்டு கேட்டு அவருடைய விருந்தில் பங்கெடுக்கிற பொழுது, அந்த உள்ளே இருக்கிற பகையை, வெறுப்பை, இச்சையான உணர்வுகளை, தீய எண்ணங்கள் சிந்தனைகளை, பழிவாங்கும் உணர்வுகளை, அவதூறு பேசுகிற நாவை இயேசுவுக்காக கொஞ்சம் கொஞ்சமாய் என்னில் இருந்து தூக்கி எறிந்திருந்தால் நானும் நீங்களும் சொல்லலாம், என்று இந்த வேத வாக்கு என்னில் நிறைவேறிற்று என்று. கண்களை மூடி சிரம் தாழ்த்துவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பாவிகளுக்கு மன்னிப்பு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு விடுதலை. இந்த வார்த்தைகள் எல்லாம் வாசித்து இவையெல்லாம் உம்மில் நிறைவேறிற்று என்று வேதத்தை முடித்தீரே. நீர் விரும்புவதெல்லாம் நாங்களும் அன்றாடம் வேதம், இறைவார்த்தையில் நீர் எங்களுக்காக தந்திருக்கிற போதனைகள், அவற்றின் துளிகளாவது எங்கள் அன்றாட வாழ்வில் எங்களில் நிறைவேற நீர் விரும்புகிறீரே. இந்த வார்த்தையை நாளுக்கு நாள் வாசிப்பதோடு கேட்பதோடு தியானிப்பதோடு நின்று விடாமல் அதை வாழ்வாக்க எங்களுக்கு உமது ஆவியானவரின் துணையை தாரும். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கை எடுத்துச் சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மளுக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன்.
பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதம் நமது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார் எனும் வார்த்தைக்கு ஏற்ப உமது மறையுடலின் உறுப்புகளாக இணைக்கப்பட்டுள்ள திரு அவையை வழிநடத்தும் திருநிலையினர் இருபால் துறவிகள் அனைவரும் தங்களுடைய மாண்பினை உணர்ந்து தங்கள் பணித்தகுதிக்கு ஏற்ற பணிகளை சிறப்பாக ஆற்றிட அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை வார்த்தையை வாழ்வாக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன எனும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப உயிருள்ள உமது வார்த்தையின் ஆற்றலை உணர்ந்து அதனை பக்தியுடன் படித்து தியானிக்கவும், படித்து அறிந்ததை எங்களுடைய வாழ்வாக்க மாற்றவும் அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புக்கள் எனும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைக்கு ஏற்ப உமது ஆலயமாகிய உடலை நாங்கள் பாவ இச்சைகளிலிருந்து பாதுகாத்து புனிதப்படுத்தவும், நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றி ஆரோக்கியமாக பேணிடவும் வேண்டிய ஆற்றலை தரும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர் யுவதிகளுக்காக மன்றாடுவோம். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் எனும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப வளர்ந்து வரும் தொழில்நுட்ப கலாசாரத்திலும் நவநாகரிக மோகத்திலும் போதை வஸ்துக்கு அடிமையாகி சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும் வாலிப உள்ளங்களை மீட்டு அவர்களை சரியான பாதையில் வழிநடத்திட வரம் அருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த ஜெபங்களோடு நம்முடைய சொந்த தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே கொடுப்போம். வெளிப்படையாகும் பாதத்தில் வைத்த ஜெபங்களும் மௌனமாயும் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட எங்கள் தேவைகளையும் கண்ணோக்கி பார்த்து உம் ஆவியானவரின் துணையோடு உம் திருவிழத்திற்கேற்ப எங்களுக்கு இவற்றை நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு சிறு விதையாயும் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன்னொளியில் சரணடைந்தேன், இழந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை மாற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லில் உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லில் உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவன் பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா, என் இறைவா,
உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய் இறைவா என் இறைவா. உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய் ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன் வளர்ந்தேன் மலர்ந்தேன் அர்ப்பணித்தேன் உன்னொளி பணிந்து உன்னொளியில் சரணடைந்தேன் எழுந்தேன் விரைந்தேன் மீட்படைந்தேன் இறைவா என் இறைவா. உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய் இறைவா என் இறைவா. உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி நம் விண்ணக தந்தைக்கேற்றதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவருமிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து வைத்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் நல்லவர். பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் நல்லவர். ஓசானா 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 ஓசானா. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஓசானா 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 ஓ
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இம்மானுவல், எல்லா திருநிலையினராகினவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமணேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்தை, அந்த இயேசுவின் மனநிலை எங்களிலும் வளரும்படி கரங்களை விரித்து கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, உயிர்த்த கிறிஸ்துவாய் உம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த அமைதியை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Peace be with you. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்துள் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். This most precious body and blood bring us eternal life and not condemnation. ஆண்டவரே இயேசுவே, ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல் வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல் வேண்டும். நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல் வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன்
கூறி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்களும் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. என்னை சொந்தமாக்கி உந்தன் பிள்ளையாக வளமுடன் வாழ நலம் தந்து இறைவா நன்றி நன்றி சொல்கின்றேன். உமக்கு நன்றி நன்றி சொல்கின்றேன். என்னை சொந்தமாக்கி உந்தன் பிள்ளையாக வளமுடன் வாழ நலம் தந்து இறைவா நன்றி நன்றி சொல்கின்றேன். உமக்கு நன்றி நன்றி சொல்கின்றேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.